ஸ்ரோகியில் ஒரு ஐட்டம் இருக்குதுங்க. பீட்டில் வந்து மேல் வந்து பிளாக்ல வச்சுக்கிறேங்க, ஃபீமேல் வந்து ப்ரௌனில் வச்சுக்கிறேன். மீதி எல்லாமே வச்சுக்கிறேங்க. நாங்கள் குட்டியில் எடுத்துகிட்டு வந்தோங்க. 4 மாதம் குட்டி, 5 மாதம் குட்டி, கொம்பு பிடுங்குற சைஸில் எடுத்துகிட்டு வருவோங்க. நாம் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 15 கிலோ வெயிட் அப்படி இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வருவோங்க. 60லேருந்து ஒரு 80 கிலோக்கு மேலே வருங்க. குறைஞ்சது மாதம் ஒரு குட்டிக்கு 1000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். இதுவும் பக்ரீத்து பேஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். சரி. நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது அதுலேருந்து பரவ வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி நாங்கள் ஆரம்பத்தில் தெரியாமல் எல்லாம் ஒன்றா விட்டு கொஞ்சம் இழப்பு அதிகமாகிடுச்சுங்க. இப்போ நாம் தனிமைப்படுத்தி வச்சுட்டோம்னா ஒரு 10 நாள் 15 நாள் தனிமைப்படுத்தி வச்சு அதுக்கு போட வேண்டிய வேக்சின்லாம் போட்டு அப்புறம் நம்ம கொண்டாந்து விட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உளுந்தம் போட்டுங்க, சரிங்க, துவர போட்டுங்க, குரணை ஐட்டம்லாம் கொடுக்குறேங்க, மக்காச்சோளம் கொடுக்குறேங்க. குட்டிகள் தேவைன்னா வாங்கிக்கலாங்க. சோஜத், பீட்டில், ஸ்ரோகி இந்த மூணுலேயுமே குட்டிகள் கிடைக்குங்களா? கிடைக்குங்க. அக்கா வணக்கங்க்கா. வணக்கங்க. அக்கா நம்மளுடைய பெயர், நம்மளுடைய ஃபார்ம் எங்கே இருக்குங்க? என்னோட பேர் சரண்யாங்க. ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பக்கத்தில் பொன்னண்டாவலசு கிராமத்தில் இருக்குங்க. ஓகேங்க்கா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இன்டகிரேட் ஃபார்ம் மாதிரி 2-3 வெரைட்டியான ஆடுகள்லாம் வச்சிருக்கிற மாதிரி தெரியுதுங்க. என்னென்ன வெரைட்டியான ஆடுகள் நம்ம வச்சிருக்கிறோம்? சோர்ஜித் வச்சுக்கிறேங்க. ஓகே. பீட்டல் இருக்குதுங்க. சரிங்க. நெல்லூர் ஜுடிப்பி வச்சுக்கிறேங்க. சிரோகி ஒரு ஐட்டம் இருக்கு. 4 விதமான ஆடுகளை வளர்த்திட்டு இருக்கோம். ஆமாங்க. ஓகேங்கக்கா. இந்த இடம் வந்து எவ்வளோ இடத்துல நம்ம இந்த ஃபார்ம் போட்டிருக்கிறோம்? 5 சென்ட்ல அமைச்சிருக்கோம். 5 சென்ட்ல ஒரு 4 வகையான ஆடுகள் வளர்த்திட்டு இருக்கோம். ஆமாங்க. ஓகே. ஒவ்வொன்றுலையும் எவ்வளோ குவான்டிட்டியில இருக்குதுங்க ஆடுகள்? ஆடு செம்புலி வந்துங்க ஒரு 25 ரூபாய் வச்சுக்கிறேங்க. சரிங்க. நெல்லூர் ஜுடிப்பிங்க. சரிங்க. அப்புறம் ஸ்ரோகியில் ஒரு ஐட்டம் இருக்குதுங்க. பீட்டில் வந்து மேல் வந்து பிளாக்ல வச்சுக்கிறேங்க, ஃபீமேல் வந்து ப்ரௌனில் வச்சுக்கிறேன். மீதி எல்லாமே ஜோர்ஜிட்டுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நெல்லூர் ஜுடிப்பியிலேருந்து வருவோம். சரிங்க. இப்போ நெல்லூர் ஜுடிப்பி ஆடுகள் வந்து நம்ம எத்தனை குவான்டிட்டி வச்சிருக்கிறோம்? 30 ரூபாய் இருக்குதுங்க. ஓகே. இப்போ பொதுவாக அந்த நெல்லூர் ஜுடிப்பி பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்காக தான் வளர்த்துவாங்க இல்லையா? ஆமாங்க. ஓகேங்க. இந்த வருஷம் பக்ரீத்துக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆமாங்க. ஓகேங்கக்கா. குட்டிகளாக எடுத்துகிட்டு வந்து வளர்த்துணுங்களா இல்லை தாயாடு வச்சு நம்ம ப்ரீட் பண்ணுறோங்களாங்க்கா? நாங்கள் குட்டியில் எடுத்துகிட்டு வந்தோங்க. 4 மாதம் குட்டி, 5 மாதம் குட்டி, கொம்பு பிடுங்குற சைஸில் எடுத்துகிட்டு வருவோங்க. இப்போ நெல்லூர் ஜுடிப்பி வந்து குட்டிகளாக தான் எடுத்துகிட்டு வரோம். ஆமாங்க. அந்த என்ன வயசில் நம்ம எடுத்துகிட்டு வரோம், எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோங்க? நாங்கள் ஆந்திரா போய் எடுத்துகிட்டு வரோங்க. ரொம்ப இளங்குட்டியாக எடுத்தாலும் அங்கத்துக்கு இங்கே வந்து இழைச்சி உடம்பு சரியில்லாமல் போய் இறந்துருங்க. சரி. அதனால தீன் எடுக்கிற மாதிரி கண்டிஷனில் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஓகே. அதனால அந்த கொம்பு வெளியே வர்றதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கணும். ஆமாங்க. குறைஞ்சது ஒரு 15 கிலோ வெயிட்டாவது இருக்கணும். 15 தான் இருக்கணும். ஓகேங்கக்கா. ஓகே. இப்போ நம்ம அங்கே எடுத்துகிட்டு வரும்போது என்ன ரேட்டுக்குங்க எடுத்துகிட்டு வராங்க? அங்கேயே 10 ரூபா 11 ரேஞ்சுக்கு வந்துடும். அந்த ரேஞ்ச் வந்துடும். ஆமாம். அது போக வாடகை இருக்கு. ஆமாம். ஓகேங்கக்கா. சரிங்க. இப்போ வந்து நம்ம நாட்டாடு செம்மறி ஆடுகள்லாம் இருக்கு. நம்ம அது வளர்த்தாம ஏன் நெல்லூர் ஜுடிப்பி வாங்கி வளர்த்திட்டு இருக்கோங்க? அது பக்ரீத் மீட்டுக்காக வளர்த்துறோங்க. மீட்டுக்காக தான் வளர்த்துறோம். ஓகே. எடுத்துட்டு வரும்போது ஒரு 50 குட்டி எடுத்துட்டு வருவோங்க. சரிங்க. அதுல ஒரு 30 குட்டி நல்லா வரதை செலக்ஷன் பண்ணி வச்சுட்டு மீதியை மீட்டுக்கு இங்கேயே சேல் பண்ணிடுவோங்க. ஓகே. ஒரு 50 குட்டியில இப்போ ஒரு 30 வந்து தரமா நிறுத்தி இருக்கீங்க. ஆமாங்க. ஓகே. சரிங்க. ஒரு 3 அல்லது 4 மாசத்துல ஜுடிப்பி நெல்லூர் ஜுடிப்பி வாங்கிட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு மேல நம்ம வளர்த்துறோம். ஆமாங்க. ஓகேங்கக்கா. அப்ப ஆரம்பத்துல என்ன வெயிட் இருக்குங்க? நம்ம ஒரு வருஷம் வளர்த்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வெயிட் இருக்குங்க? நாம எடுத்துட்டு வரும்போது ஒரு 15 கிலோ வெயிட் அப்படி இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வருவோங்க. சரிங்க. 60லேருந்து ஒரு 80 கிலோக்கு மேல வருங்க. அந்த ரேஞ்ச் வரும். ஆமாங்க. நாங்க வெயிட் போட்டு பார்க்கலீங்க. சரி. ஆவரேஜா. ஓகே. மினிமம் 60 குறையாது, 60 80 வரைக்கும் வருங்க. ஆமாங்க. சரிங்க. ஓகே. இப்போ நெல்லூர் ஜுடிப்பிக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான தீவனங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம்? அடர் தீவனம் கொடுக்குறேங்க. சரிங்க. பச்சை தீவனம் கொடுக்குறேங்க. சரிங்க. மறுபடியும் சைலேஜ் ஒரு டைம் கொடுப்போங்க. சைலேஜ் கொடுக்கணும். ஆமாங்க. ஓகே. இப்போ கிரீன் ஃபீடு பசுந்தீவனம்னு சொன்னீங்க. பசுந்தீவனத்துல என்னென்ன கொடுக்குறோங்க? சிம்பிள் கொடுக்குறேங்க. சரிங்க. சோளத்தட்டு கொடுக்குறேங்க. சரிங்க. அகத்தி கொடுக்குறேங்க. பட்டுப்பூச்சி தலைங்க. ஓகே. செம்மந்தலைங்க. 11,000 10,000லேருந்து 11 கொடுத்து நம்ம நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகளை வாங்கிட்டு வரோம். ஆமாங்க. இது வந்து ஒரு வருஷம் கிட்ட வளர்த்துறோம் அப்படின்னா தீவன செலவெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இதெல்லாம் எவ்வளோ செலவு ஆகுங்க? குறைஞ்சது மாசம் ஒரு குட்டிக்கு 1000 ரூபாய்க்கு மேல செலவாகுதுங்க. 1000 ரூபாய் ஆயிருங்க. ஆமாங்க. ஓகேங்க. அப்புறம் 10 மாசம்னாலும் அதுலயே 10 ரூபா வந்துடுதுங்க. ஆமாங்க. அது போக குட்டி ரேட் இருக்குது. ஆமாங்க. மெயினா சோஜத்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல எவ்வளவு மெயில் எவ்வளவு ஃபீமேல் வச்சிருக்காங்க? 6 மேல் இருக்குதுங்க. சரிங்க. 11 ஃபீமேல் இருக்குதுங்க. ஓகே. இப்போ சோஜத்து அப்படின்னா இதுல கலர் வெரைட்டி இருக்குங்களா? என்னென்ன கலர் வெரைட்டி நம்ம வச்சிருக்கோம்? பேட்ச் இருக்குங்க. ஓகே. அது போக ஒயிட்ல தான் வருதுங்க. ஒயிட்ல 2 இதான் வச்சிருக்கோம். ஆமாங்க. ஓகேங்க. இப்போ நம்ம நெல்லூர் ஜுடிப்பி பார்த்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கிட்ட வச்சிருந்து நம்ம சேல் பண்றோம் வெயிட் ஏத்திட்டு. ஆமாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சோஜத் எடுத்துட்டோம் அப்படின்னா இது எந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்?
இதுவும் பக்ரீத் பேஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இது பேஸ் பண்ணி அதுதான். ஆமாங்க. இதுல ஒரு 6 மெயில் வச்சிருக்கோம் இதுல. ஆமாங்க. ஓகே. இப்போ நம்ம 11 ஃபீமேல் இருக்குன்னா இதுக்கு 2 மெயில் இருந்தா போதுங்களா? போதுங்க. ஓகே. எல்லாம் ஒரே டைம்ல மேட் பண்ண போறது இல்லைங்க. சரி சரிங்க. அதனால இப்போ நம்ம வளர்த்துனங்காட்டி நாங்க வச்சிருக்கோங்க. சரி ரைட் ரைட். 2 இருந்தா போதுங்க. 2 இருந்தா போதுங்க. ஆமாங்க. சரிங்க. இப்போ வந்து நம்ம அங்க இருந்து 4 மாசம் ஒரு குட்டியை எடுத்துட்டு வரோம் அப்படின்னா அங்க வேக்சினேஷன்லாம் பண்ணியிருப்பாங்களா? நம்ம கொண்டு வந்து வேக்சின் இல்லைங்க, பண்ணலாமா? கொண்டு வந்தோடனே நாம பண்ணிடுவோங்க. நம்ம பண்ணிடுவோம். ஆமாங்க. ஓகே ஓகேங்க. சளி இருக்குங்க, அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்துருவோங்க. ஓகே. அப்புறம் குடல் புழு நீக்கம் பண்ணிடுவோங்க. அங்கேருந்து கொண்டு வந்து நம்ம தனிமைப்படுத்தி வச்சு அப்புறம் தான் நம்ம ஃபார்முக்குள்ள கொண்டு வந்து விடுவோங்க. இப்போ நார்மலாக நம்ம நாட்டு செம்மறி ஆடுகள் பார்த்தீங்கன்னா பண்ணை முறையில் வளர்த்தும் போது பரன் அமைச்சு வளர்த்தும் போது ஒரு 90லேருந்து 100 நாட்குள்ள விற்பனை வெயிட் ஏற்றி வித்துருவாங்க. ஆனால் நெல்லூர் ஜிடுப்பி கிடைகள் வந்து பக்ரீத்தாக வளர்த்தும் போது நாட்கள் கொஞ்சம் அதிகமாகும் இல்லைங்களா? இது எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வச்சிருப்போங்க? இப்போ நம்ம எடுத்துட்டு வரும்போது 3 மாசம் 4 மாசத்து குட்டி எடுத்துட்டு வரும்போது இங்க வந்து 1 வருஷம் ஆயிருங்க. இதுக்கு தேவையான நோய் மேலாண்மை என்னென்ன நோய்கள்லாம் வருதுங்க? நம்ம எப்படி பாதுகாத்துட்டு இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு வரும்போதே பிபிஆர் வேக்சின் போட்டுருவோங்க. சரிங்க. அப்புறம் துள்ளுமாறி நோய்க்கான வேக்சின் போட்டுருவோங்க. அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து டிஃபார்ம் பண்ணுவோங்க. 3 மந்த் ஒன்ஸ் பண்ணிடுவோம். ஆமாங்க. அப்புறம் கால்சியம் விட்டமின் டானிக்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஓகே ஓகே. இது வரைக்கும் நம்ம ஃபார்ம்ல ஏதாவது நோய் தாக்குறதுனால இழப்பீடு பெருசா இழப்பு வந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கு? ஆரம்பத்துல வந்திருக்குதுங்க. ஆரம்பத்துல வந்திருக்கு ஸ்டார்டிங்லயே. ஆமாங்க. எந்த மாதிரி இழப்பு வந்துச்சு? அதுல இருந்து எப்படி நம்ம தடுக்கணும்? நம்ம சந்தையில இருந்து எடுத்துட்டு வரும்போது பிபிஆர் வந்துருச்சுங்க. சரிங்க. நாம வளர்த்துற ஆடுகளுக்கு வராதுங்க. சரிங்க. நம்ம வெளியில இருந்து எடுத்துட்டு வரும்போது அதுல இருந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி நாங்க ஆரம்பத்துல தெரியாம எல்லாம் ஒண்ணா விட்டு கொஞ்சம் இழப்பு அதிகமாயிடுச்சுங்க. இப்போ நாம தனிமைப்படுத்தி வச்சுட்டோம்னா ஒரு 10 நாள் 15 நாள் தனிமைப்படுத்தி வச்சு அதுக்கு போட வேண்டிய வேக்சின்லாம் போட்டு அப்புறம் நம்ம கொண்டு வந்து விட்டோம்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க. அதாவது சந்தையில் எடுத்துட்டு வர குட்டிகளுக்கு மட்டும்? ஆமாங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம சோஜத்துல ஒரு 11 தாயாடு வச்சிருக்கிறோம். இதுல இருந்து வர குட்டிகளுக்கு எப்படி நோய் தாக்குதல்லாம் எந்த மாதிரி இருக்குங்க? நோய் தாக்குதல்லாம் அதிகமா இது வராதுங்க. நம்ம வந்து துள்ளுமாரிக்கு மட்டும் நம்ம வேக்சின் போட்டா போதுங்க. சரிங்க. டிவார்மிங் பண்றாங்களாக்கா? அது எந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க? வாய் வழியாவும் கொடுப்போங்க, தோல்லையும் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் அந்த தோல்ல போட்டுருவாங்க. ஓகே. அல்பெண்டசோல் மருந்து கொடுத்தோம்னா நம்ம வாய் வழியே கொடுத்துருவாங்க. செம்மறி ஆடுக்கெல்லாம் 20 ml கொடுக்கணும், பெரிய ஆடுகளுக்கெல்லாம். வாய் வழியே கொடுக்கறத நாங்களே கொடுத்துருவோங்க. இன்ஜெக்ஷன் பண்றது மட்டும் வெட்டினரி டாக்டர் வந்து அவங்க போட்டுருவாங்க. இப்போ கிரீன் ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டீங்க, தலை வகைகள் எல்லாம் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி ட்ரை ஃபீடு அப்படிங்கிற பொட்டு வகைகள் அதெல்லாம் என்னென்ன கொடுக்குறோம்? உளுந்தம் போட்டுங்க. சரிங்க. துவர போட்டுங்க. குரணை ஐட்டம்லாம் கொடுக்குறேங்க. மக்காச்சோளம் கொடுக்குறேங்க. எல்லாம் மிக்ஸ்டு ஐட்டம் தனியாக கோட் மிக்ஸ்ன்னு தனியாக விற்கிதுங்க. அதையும் வாங்கிட்டு வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுக்குவோங்க. ஓகே ஓகேங்க. அப்புறம் எல்லாம் ஒட்டுக்கா போட்டுருவோங்க. சரிங்க. ஓகே. குச்சி தீவனம் போடுவோங்க. நெல்லூர் ஜிடுப்பிக்கு மட்டும் பரன் போட்டிருக்கீங்க. இப்போ நம்ம சோஜத் இந்த வகையான ஆடுகளுக்கு இது தரையிலேயே விட்டுருக்கீங்களா? ஆமாங்க. இந்த வகையான ஆடுகள் வந்து பெரும்பாலும் நிலத்துல தான் அதிகமா இருக்குங்க. சரி சரிங்க. அதனால இது அதிகமா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வைங்களேன். சரி சரி. செம்மறி ஆடு வந்து கீழே ரொம்ப வதி பண்ணிடுதுங்க. அப்புறம் இந்த புலக்கையெல்லாம் வந்து நம்ம டெய்லி கூட்டி அள்ளணும். நம்ம பரன் மேல விட்டோம்னா மாசம் ஒருக்கா கூட்டி அள்ளினா போதுங்க. நம்மளுக்கும் குவான்டிட்டி அதிகமா புலக்கை கிடைக்குங்க. புலக்கை கிடைக்கும். ஓகே. இப்போ நம்ம பரன் போட்டிருக்கிறது எந்த அளவுல போட்டிருக்கிறோங்க? 20க்கு 20ங்க. 20க்கு 20. ஆமா. இதுலயே ஒரு 3 பார்ட்டிஷன் பண்ணிக்கிறேங்க. ஒன்று செம்மறி ஆட்டுக்கு, ஒன்று வெள்ளாட்டுக்கு, இன்னொன்று வந்து குட்டி போட்டா அதை தனியா போடுறதுக்காக அது கொண்டுங்க. ஓகேங்க. இந்த பரன்ல எவ்வளோ ஆடுகளை வரைக்கும் வச்சுக்கலாங்க? குறைஞ்சது ஒரு 70 ஆடு வச்சிருக்கலாங்க. 70ங்களா? ஆமாங்க. ஓகே ஓகேங்க. செம்மறி ஆடா இருந்தா 70 வைக்கலாங்க. சரிங்க. வெள்ளாடா இருந்தா ஒரு 50 வச்சிருக்கலாங்க. செம்மறி வந்து அதிகமா இடிச்சுக்குங்க. அதுக்கான குறைவான இடம் இருந்தா போதுங்க. இப்போ ஆடு வளர்ப்புல பாத்தீங்கன்னாக்க இப்போ நம்ம எவ்வளவு வருஷமா நம்ம இந்த இதுல இருக்கோங்க ஃபீல்ட்ல? 6 வருஷமா வளர்த்திட்டு இருக்கேன். 6 வருஷமா செம்மறி வளர்த்திட்டு இருந்தேங்க. இந்த வருஷத்துல இருந்து வெள்ளாடு வளர்த்துறேங்க. ஓகே. இப்போ இது அடிஷனலா இறக்கிருக்கீங்க? ஆமாங்க. ஓகே ஓகேங்க. இப்போ வந்து நம்ம புதுசா வரோம் இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு ஆட்டு பண்ணை வைக்கணும் அப்படிங்கிறீங்க. நீங்களே சொன்னீங்க முன்னாடி நாங்க ஸ்டார்டிங்ல எங்களுக்கே பிபிஆர் வந்து நோய் தாக்குதல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க. சரி. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு ஃபார்ம் வைக்கணும்னு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. சரிங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சந்தையில போய் எடுத்துட்டு வந்தா நம்ம தனியா குவாரண்டைன் பண்ணி தான் உள்ள கொண்டு வரணுங்க. நம்ம ஃபார்ம்ல எடுத்தா பிரச்சனை இல்லைங்க. எங்க எடுத்தாலும் நம்ம கொண்டு வந்து வேக்சின் போட்டுருணுங்க.
ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபார்ம் வைக்கிறோம்னா சோஜித் நம்ம வச்சிருக்கிறோம். ஆமாங்க. குட்டிகள் தேவைன்னா நம்ம விற்பனை செய்யறீங்களா எப்படிங்க? குட்டிகள் தேவைன்னா வாங்கிக்கலாங்க. வாங்கி குட்டிகளும் கொடுக்குறோம். ஆமாங்க. ஓகே. சோஜத், பீட்டல், ஸ்ரோகிங். சிரோகி இந்த ஆமா. 3லயுமே குட்டிகள் கிடைக்குங்களா? கிடைக்குங்க. ஓகேங்கக்கா. இப்போ வந்து நம்ம 4 வகையான ஆடுகள் வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. இந்த 4ல எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோங்க? நம்ம ஜோர்ஜித் தான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். சோஜத். ஆமாங்க. ஓகே, ஓகே. இது எவ்வளவு வருஷமாக்கா வச்சிருக்கீங்க? இப்போ 1 வருஷம் ஆச்சுங்க வாங்கி. 1 வருஷம். ஆமாங்க. இப்போ 1 வருஷம் தான் ஆகுது அப்படிங்கிறீங்க. ஆனா 11 தாயாடுகள் ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க. ஆமாங்க. எப்படிங்கக்கா நம்ம நாங்க குட்டியா வாங்கிட்டு வந்து நாங்களே ப்ரீட் பண்றோம்னு இப்போ வைங்களேன். ஃபீமேலா வாங்கிட்டு வந்து அப்படியே தாயாட வச்சிட்டோம். ஆமாங்க. நாங்க எதுவுமே சேல் பண்ணலீங்க. ஓகே, ஓகேங்க. இந்த சோஜத் ஆடுகள பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, இதனுடைய லைனேஜ்லாம் ரொம்ப முக்கியம். அது ஒரிஜினாலிட்டிலாம் நெறைய பார்க்குறாங்க. ஆமாங்க. நாம ஒரு குட்டிகள எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். இதனுடைய ஆமாங்க. லைனேஜ் பத்தி சொல்லுங்க. இவங்க ராஜஸ்தான்ல போய் டைரக்டா எடுத்துட்டு வராங்க. சரிங்க. விஎஸ் கோட் ஃபார்ம்னு சொல்லிட்டு கவுந்தப்படி இருக்குதுங்க. விஎஸ் மணி அண்ணா அவரோடது. ஆமாங்க. ஆமாங்க. ஓகே, ஓகே, ஓகேங்க. அவர்ட்ட இருந்து எடுத்த குட்டிகள் தானுங்களா இதெல்லாம்? ஆமாங்க. ஓகே, ஓகே. அதுலேருந்து எடுத்து நம்ம தாயாடல் பண்ணியாச்சு. ஆமாங்க. ஓகே, ஓகே. இனி வருங்காலத்துல இதுல இருந்து நம்ம குட்டி குட்டி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம் ஆமாங்க. இல்லைங்களா? குவாலிட்டியா வேணுங்கிறதுக்கோசரம் அவங்க ராஜஸ்தான் போய் எடுத்துட்டு வராங்க. சரி, அப்புறம் சரிங்க. அவங்ககிட்ட இருந்து நாங்க எடுத்துட்டு வந்து வளர்த்துறோங்க. ஓகே. அவரதே நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 1 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். சரி, சரிங்க. அவரதே நல்லா மக்களிட நிறைய வரவேற்பு இருந்துச்சு. சரி, சரிங்க. பரவாயில்லைங்க. சரிங்க. உங்க வீடியோ நாங்க பார்த்துருக்குறோங்க. ஓகே, ஓகேங்கக்கா. ஓகேங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃபார்ம் பத்தி 4 வகையான ஆடுகள். குறைஞ்ச இடத்துல ஒரு 5 சென்ட் தான் இருக்கும். இதுலயே எந்த அளவுக்கு நம்ம டீப்பா செப்பரேட் பண்ணி வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொன்னீங்க. ஆமா. இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்கு உங்களுடைய தகவலை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கக்கா. சரி.